ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். ஜென்ரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் நவகுமார். வணக்கம். ஒரு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், மகிழ்ச்சி. தினசரி உங்க செய்திகள் பார்க்கும்போது சாரோட பேசும்போது நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குது. இன்னைக்கு சில செய்திகள் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அது உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் கண்டிப்பா. செய்தியாக இந்த SIR தொடர்பானது. பீகார் தேர்தலுக்கு அப்புறமே கூட அது ரொம்ப இன்னும் தீவிரமாகி இருக்கு. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 பகுதிகளில் இந்த இது நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில அமித்ஷா நேத்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் சார். அவர் சொன்னதுல ரொம்ப ஆபத்தானதா எனக்கு பட்டது அப்படிங்கிறது, இந்த நாட்டினுடைய முதலமைச்சரையோ இல்ல பிரதமரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இந்தியர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மறைமுகமா சொல்லுதுன்னா, இந்த வாக்குரிமை இல்லாதவங்க இல்ல கிடைக்க பெறாதவங்க இந்தியர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு டோன் அதுல தெரிஞ்சுது. நீங்க அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது இந்த SIR மிகப்பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணியிருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பீகாருக்கு அப்புறம் இப்போ பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ரூல் விட்டுருக்காங்க. அதில் இதே குற்றச்சாட்டுகளை தான் சொல்றாங்க. முதல்ல இந்த ஒருத்தர் பேர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எலக்ட்ரானிக்கலி ஓப்பன் பண்ற சிஸ்டத்தை வச்சிருந்தா தான் பிரயோஜனமா இருக்கும். ஆனா இவங்க அதை வேணும்னே அதை அப்செக்ட் பண்றாங்க. இதுலயும் பீகார்லயும் அப்படித்தான் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி கர்நாடகாலையும் சரி, ஹரியானாலையும் சரி, ராகுல் காந்தி எங்கெங்கெல்லாம் போய் எலக்ட்ரல் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சாரோ, அவர் கடைசியில் ஒரு ரூம் நிறைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர வேண்டியிருச்சு, ஹார்ட் காப்பி. இதே மாதிரி தான் BMCல பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் இதுலயும் பண்ணுவாங்களோ, தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதையும் தவிர 2002 எலக்ட்ரல் ரோல் ஒருத்தர் எனக்கு இது சொல்லியிருக்காரு. பெங்காலை சேர்ந்த என்னுடைய நண்பர் IAS ஆஃபீஸர் அவர் சொல்லியிருக்காரு. 92 வயசு மூதாட்டி ஒருத்தவங்களுடைய இவர் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, அந்த மூதாட்டி 2002 எலக்ட்ரல் ரோல் உங்க சொந்தக்காரங்க பேர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் எல்லாருக்கும் கேட்ட மாதிரி அவங்களுக்கும் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கே 92 வயசு. இவங்க ரிலேட்டிவ் பை மீன்ஸ் நார்மலி அப்பா, அம்மா, அண்ணன் இது மாதிரி தான் குறிப்பாங்க. அப்போ அவங்க எங்க இருந்து வருவாங்க அப்படிங்கிறது கேள்வி. இன்னொன்னு, அரசு ஊழியர்கள் இப்ப நான் டெல்லிக்கு போனபோது இப்போ 11 வருஷம் தொடர்ந்து டெல்லியில இருந்தேன்னா எனக்கு பதவி உயர்வு கிடைக்க என்னுடைய வீடும் நெக்ஸ்ட் லெவல்ல உள்ள வீடு எனக்கு கிடைக்கும், கவர்மெண்ட் ஃபிளாட் கிடைக்கும். அப்போ 11 வருஷத்துல ஒரு 4 இடத்துல அட்ரஸ் மாறிப்பாரு. எந்த அட்ரஸ் கொடுக்கறது, இந்த அட்ரஸ் இவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு நாங்குநேரி கான்ஸ்டுவன்சின்னு சொல்லி வைங்க, நாளைக்கு அந்த கான்ஸ்டுவன்சி கட் பண்ணி கார்போல் பண்ணி இன்னொரு கான்ஸ்டுவன்சி உருவாயிருக்குன்னு சொல்லி வைங்க. அப்ப அந்த நாங்குநேரி கான்ஸ்டுவன்சில இருந்தவர் இப்ப எந்த கான்ஸ்டுவன்சி காமிப்பாரு? இது மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இருக்கு இந்த SIRல. இப்படிப்பட்ட ஒரு SIR வச்சு ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, யோகேந்திர யாதவ் சொல்லியிருக்காரு, 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 65 லட்சம் பேர்ல யார் யாரெல்லாம் உண்மையான வாக்காளர்களோ, வாக்களிக்கும் உரிமை பெற்ற இந்தியர்களோ, அவங்க அத்தனை பேர் இந்தியர் இல்லாம போயிடுறாங்களா? நீங்க கேட்ட அதே கேள்விதான் நான் கேட்கிறேன். அமித்ஷா சொல்றதுக்கு உட்பொருள் அப்படித்தான் ஆகிறது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்தியர்கள் மட்டும்தான் இந்த நாட்டின் பிரதம மந்திரியோ முதலமைச்சரையோ மட்டும் இல்ல, பஞ்சாயத்து போர்டு சேர்மனையும் இந்தியர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லா இந்தியர்களையும் நீங்கள் அனுமதிக்கின்றீர்களா அப்படிங்கிறதா இங்க பிரச்சனையாவே இருக்கு. இந்த வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கனால இப்ப அங்க மைக்ரண்ட் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதிரியும் இருந்திருக்கு. அப்போ இதை நீக்கிறது இல்ல இந்த நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை, இதை இப்படி பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா சார் இந்த விவகாரம்? SIR பயன்படுத்தி தான் பண்ண முடியும். மைக்ரண்டா இல்லையாங்கிறத பார்க்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய, நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. அது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் உண்டு. அவங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆரம்பிச்சு இந்தியா டிபேட்டன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. இவன் நிறைய பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு பார்டர்ல. அவங்க இங்க உள்ளே என்கொயரி பண்ணலாம். என்கொயரி பண்ணிட்டு இந்தியர் அல்லாதவர் நிச்சயம் வெளியேற்றி விட்டுடலாம். ஆனா அதை அவங்க செய்யறது இல்லை. செய்யாம அடுத்து இந்த மாதிரி இந்த SIR மூலமா பீகார்ல அது மாதிரி தான் சொன்னாங்க. முதல்ல பீகார்ல என்ன சொன்னாங்க? இந்த நாட்டின் வாக்குரிமை பெறுவதற்கு தகுதி இல்லாத வெளிநாட்டிலிருந்து இங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இது கண்டுபிடிக்கும் இந்த SIR சொன்னாங்க. ஆனா கவுஹாத்தி ஹைகோர்ட்டுடைய ஜட்மெண்ட் வாஸ் அப்ஹெல்டு பை சுப்ரீம் கோர்ட். அதுல ரொம்ப கிளீனா சொல்லிச்சு, ஒரு உள்நாட்டவரா வெளிநாட்டவராங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய கடமையோ உரிமையோ எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது.
அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமும் இவங்க இந்த காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இந்த காரணம் சொன்னீங்களே, எத்தனை பேர் வந்து நீங்க வந்து ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சீங்க? 0.012%. இது என்ன நம்பர்? இதுக்காக வேண்டிய எஸ்ஐஆர் பண்ணீங்க? இப்ப பெங்கால்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கு. பார்டர்ல இருந்து இது ஆஸ்மாசிஸ் தியரி ஒண்ணு உண்டு. ஆஸ்மாசிஸ்னா என்னன்னா, ஒரு தின் மெம்பரேன் இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு சொல்யூஷன். இந்த பக்கம் வீக்கா இருக்குன்னா, ஒரு தின் மெம்பரேன் நடுவுல இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன ஓட்டையா போட்ட ஒரு இது வந்து பேப்பரோ, துணியோ நடுவுல இருந்துச்சுன்னா, கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், டைல்யூட் சொல்யூஷன் 2ம் இடம் மாறி போய் ஈக்குவல் சொல்யூஷன் ஆயிரும். இது வந்து நாடுகளுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு வர்றது, அல்லது பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஒரு காலத்துல, இன்னைக்கு அதை சொல்ல முடியல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருந்தது, டெமோக்ரஸி இருந்தது. பங்களாதேஷில் அவ்வளவு தூரத்துக்கு இல்லாமல் இருந்தது. அதனால் பிளஸ் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ரிலேட்டிவ்லி இங்கே அதிகமாக இருந்தது. அதனால இங்கே வந்தாங்க. இங்கே வர்றது ரொம்ப எளிது. உதாரணமாக முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், நான் முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்துருக்கேன். முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அடுத்து உள்ள எதிர்த்தாப்புல உள்ள ராஜ்ஷாஹி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நடுவில் பாகீரதின்னு ஒரு நதி போகுது. அல்லது பத்மான்னு இன்னொரு நதி. கங்கைக்கு வந்து பல பேர் உண்டு. பத்மா வந்து போகுது. இங்க நதியை வந்து போட்ல வந்து அக்ராஸ் ரிவர் கிராஸ் பண்ணி வர்றது கஷ்டம் கிடையாது. இது பொங்கான்னு இது பஷீர்காட்னு ஒரு சப்டிவிஷன் இருந்தது நார்த் 24 பர்கானாஸ்ல. அங்க நான் வந்து கலெக்டரா இருந்திருக்கேன். அங்க இந்த பஷீர்காட் சப்டிவிஷன்ல இச்சாமதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. ஏன் இச்சாமதினா, அது மான்சூன் சமயத்தில் தன்னுடைய இச்சைக்கு தகுந்தபடி இங்கிட்ட அங்கிட்டு நெளிஞ்சு வரும். அதனால இச்சாமதின்னு அந்த நதிக்கு பேரு. அந்த நதியிலிருந்து ஒரு பொண்ணு வந்து அங்கிருந்து இங்க கிராஸ் பண்ணி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து கிராஸ் பண்ணி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அந்த ஊர் ஜனங்கள் யாருமே அதை அப்போஸ் பண்ணல. அவங்களுக்கு வந்து பெங்காலிங்கிற ஃபீலிங். அது நல்ல பொண்ணு படிக்கிறதுக்கு வர்றா, எதுக்கு அதை தடுக்கணும் அப்படின்னு. எப்போ நாங்க கண்டுபிடிச்சோம்னா, அந்த பொண்ணு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிச்சு. அந்நேரம் தான் நாங்க கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு அவங்க உடனடியா வந்து போலீஸ் வந்து அந்த பொண்ணை வந்து வெளியேத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த 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 கேஸ் என்கிட்ட வந்தபோது எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. என்ன கேஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்ல போனேன். போய் அந்த பொண்ணை பார்த்தா, அது நல்லா ஸ்மக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் இங்க தான் படிப்பேன். என்னை யார் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை ரொம்ப ஸ்மக்கா சொல்லிட்டு இருக்கு. நான் சொல்றேன், நான் இன்னொரு நாட்டுல இருந்து வந்திருக்கு, இங்க ஸ்காலர்ஷிப் கேட்கறேன். ஆமா, இது மட்டும் என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நாடா இருந்துச்சுன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அதனால இந்த நாட்டுல நான் இந்த நாட்டுல வந்து படிக்கிறேன்னா இந்த நாட்டுல ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப போய் இல்லம்மா, நாடு இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வர முடியாது. நீ ஏன் இங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற? இல்ல அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரூபா கொடுக்குறது வசதி கிடையாது. இங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம ஊர்ல ஃபீஸே கிடையாது, அங்க ஃபீஸ் ரொம்ப கம்மி. அப்போ அதுக்கப்புறம் டாகூர் எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி என்ஜிஓ நல்லா வேலை பார்க்குறவங்க. அவங்ககிட்ட நான் பேசி, இந்த பொண்ணு வந்து பங்களாதேஷ்ல அவளுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல ஸ்கூல்ல இது படிக்கிறதுக்கு நீங்க ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தே இமீடியட்லி செட் எஸ், நல்ல காரியம்னு சொல்லி. அப்புறம் அந்த பொண்ணுட்டு நம்ம நல்ல ஸ்கூல் ஒன்று இருக்கு, உனக்கு ஃபீஸ் இல்லைங்கிறதுனால ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி தான் நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். இப்போ நான் வந்து உனக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நீ அங்கே போனீங்கன்னா அட்மிஷனுக்கும் வந்து இவங்களே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சமூக சேவையெல்லாம் செய்கிறவங்க. அதனால நீ அங்கே போய் படிக்கிறியா அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்ப சொல்லிச்சு, போகிறேன், அங்கே அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த அட்மிஷனை கேன்சல் பண்ண மாட்டேன்னு நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுப்பீங்களா? டெக்னிக்கலி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ செட் ஃபைன், சரிம்மா. அதுக்கப்புறம் ரோல் அப்படி இருக்கட்டுங்க, பாவம் இந்த குழந்தை இவ்வளோ ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். சட்டப்படி அனுப்பணும், அதுல கொஞ்சம் ஹியூமன் டச்சோட அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இப்படி சர்வசாதாரணமா வந்திருக்காங்க, அது நிஜம்தான். நான் கேட்கறது, பெங்கால்ல இருக்கிறத விட அஸ்ஸாம்ல இன்னும் அதிகமா இருக்கு இந்த பிரச்சனை. அஸ்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூன் ஏஏஎஸ்யூ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் அஜிடேஷன் ஆரம்பிச்சாங்க. அஸ்ஸாம் கன பரிஷத்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியவே பிடிச்சாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 25 வயசு 28 வயசு. மொஹந்தா வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்படி ஆட்சியவே பிடிச்சாங்க அவங்க வந்து இந்த பிரச்சனையினாலதான். அப்போ நீங்க பெங்காலுக்கு ஆரம்பிக்கிற நீங்க ஏன் நீங்க அஸ்ஸாமுக்கு ஆரம்பிக்கல? இந்த கேள்வி வருமா வராதா? அதுக்கு பதிலே இல்லை இவங்ககிட்ட இருந்து. அதனால இவங்களுடைய உண்மையான நோக்கம்ங்கிறது வந்து பெரிய சீர்திருத்தம்லாம் கிடையாது. எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள் வந்து குழப்பத்தை உண்டு வரணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பின்பிரிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷனும் துணை போகுதுங்கிறத ரொம்ப வருத்தத்துக்குது. வேற எதையுமே விடுங்க. ஒரே ஒரு கேள்வி, இந்த ரோலை வந்து எலக்ட்ரானிக்கலி ஏன் ஓபன் பண்ண முடியாம வச்சிருக்கீங்க?
இந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதிலே இல்லையே. ஏதாவது ஒரு நேர்மையான பதில் இருக்கா இதுக்கு? கிடையாது. அப்போ ம். யாரும் கேள்வி கேட்க விடாம வச்சிரணும். ஏன்னா இந்த ஒரு இத பேர கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நமக்கு வந்து 10 நாள் ஆகுமே. ஆமா அப்படிப்பட்ட ஒரு சார். சிஸ்டத்த கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு இதா பார்க்கணும். ஒவ்வொரு போலிங் பூத்தா பார்க்கணும். ஆனா எலக்ட்ரானிக்ல இருந்ததுன்னா என்னுடைய பேரு ஜி. பாலச்சந்திரன். இது 020152 டேட் ஆஃப் பர்த் குடுத்து கிளிக் பண்ணிட்டா, டக்குனு என் பேர் எங்க இருக்கு? அல்லது இல்லன்னு சொல்லி வந்துரும்ல. நாட் ஃபவுண்ட்ன்னு வரும். அல்லது இந்த இதுல வரும். ஆமா. அல்லது மோர் தென் 1 பிளேஸ்ல இருந்தா 5 இடத்தையும் காமிக்கும். இவர் 5 இடத்துல ரெக்கார்ட் ம். பண்ணியிருக்காருன்னு. அப்ப அது ஈஸியா போயிரும்ல. ஆமா. அத ஏன் செய்ய விட மாட்டேங்கிறீங்க? அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? எலக்ஷன் கமிஷனும் துணை போகுதுன்னு தானே தெரியுது. ம். அதனால அமித்ஷா வந்து எலக்ஷன் கமிஷன் நல்லதா இருக்கு. நிச்சயமா பாராட்டுவார். அமித்ஷா வந்து நிச்சயமா சொல்வார், இந்தியர்கள் மட்டும் தான் பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. யார் இந்தியர்கள் அப்படிங்கிறது இவருடைய டெஃபினிஷன் என்ன? எலக்ட்ரல் ரோல்ல பேர் உள்ளது மட்டும் தான் இந்தியன்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து மிஸ்ஷீஃப் பண்றீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை வந்து குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு உத்தரவிட கோரி தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து இருந்தது. அதுல உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கருத்து அப்படிங்கிறது அப்படி நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு நம்முடைய முதல்வரும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. மாநில உரிமைகளுக்கான தொடர்ந்த போராட்டத்துல தமிழ்நாடு அரசு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த தீர்ப்புல வந்து கவர்னருக்கு வந்து அன்ஃபெக்டட் அத்தாரிட்டி குடுக்கல. இந்த தீர்ப்புலயும் ம். சொல்லியிருக்காங்க 2 பவர் சென்டர் இருக்க முடியாது ஒரு ஸ்டேட்ல. அப்ப இருக்கிற ம். ஒரே சென்டர் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்ட்ரென்த் இதுதான். அது கிளீனா சொல்லியிருக்காங்க. இப்ப அன்னைக்கு வந்து மகாதேவன் அண்ட் கோ 2 பேர் கொண்ட அமர்வு வந்து தீர்ப்பு சொன்னபோது, இந்த மாரி இது வேணும், டைம் லிமிட் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு நேர்ந்த கொடுமைய பார்த்துட்டுன்னு சொல்லலாம். இந்த கவர்னர் விளையாடுற விளையாட்ட பார்த்துட்டு, இது என்ன அநியாயமா இருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது. டைம் லிமிட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாம் என்ன சொன்னாங்க. அதனால தான் சொன்னாங்க. ம். 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 ஆனா இத வேற விதமா பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் டஸ்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இன்னைக்கு உள்ள நிலைமையில கவர்னர் இது மாரி எல்லாம் மிஸ்ஷீஃப் பண்றாரு. தாமதப்படுத்துறாரு. அதனால டைம் லிமிட் குடுக்குறோம். நாளைக்கு ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சபோது கவர்னர்கள் இந்த மாரி இல்லையே. எல்லாம் வந்து இப்ப கனவான்களா தான் தே வர் ஜென்டில்மென் சந்தேகமே இல்லாம. இன்னைக்கு தான் இந்த மாரி கவர்னர்லாம் பார்க்குறோம். சரி, நாளைக்கு சட்டமன்றங்கள் அது மாரி சரியில்லாத சட்டமன்றங்களா இருந்ததுன்னா, இஷ்டப்பட்ட சட்டங்கள்லாம் போட்டு உடனடியா அப்ரூவ் பண்ணுன்னு கேட்டா, இப்போ உதாரணம் ஒரு சின்ன உதாரணம். ஆன்லைன் கேம்பிளிங் வந்து நம்ம முதல்வர் எவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறாருன்னு தெரியும். இந்த ஆன்லைன் ஆமா. கேம்பிளிங் சரிதான் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்ற ஒரு சட்டமன்றம் இருந்ததுன்னா, அதையும் நீங்க 1 மாசத்துக்குள்ள நீங்க அப்ரூவல் குடுக்கணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணணும். அது இதுக்கு பியாண்ட் ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தா, நீங்க வந்து இவர்ட்ட அனுப்பணும். பிரசிடென்ட் அனுப்பணும். இந்த 3ல ஒரு ஆப்ஷன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கவர்னர் வந்து என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண முடியும்? அந்த மாரி சட்டம் இருந்ததுன்னா. ம். அப்ப இந்த ம். இந்த அப்சர்வேஷன் வந்து நான் நினைக்கிறேன் இட் ஹஸ் டேக்கன் இன்டூ கன்சிடரேஷன் எவ்ரிதிங். இதுலயும் வந்து என்ன ஓகே. சொல்லியிருக்காங்கன்னா, கால வரை இல்லாம வந்து அ கவர்னர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. அப்படி உட்கார்ந்தா நீதிமன்றங்கள வந்து நீங்க நாடலாம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் மோர் பேலன்ஸ்டு. ஆனா திஸ் இஸ் மோர் டிலேயிங். அதுல சந்தேகம் இல்லை. ரொம்ப டிலே பண்ணும் ம். ப்ராசஸ். ஒவ்வொரு தடவும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கும். இந்த மாரி ரவி மாரி ஒரு ம். இவர் இருந்தாருன்னா, ஒவ்வொரு சட்டத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா, ஜனநாயகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற விலையாகத்தான் இதை நினைக்க வேண்டும். ம். இப்போ ஒவ்வொரு சிக்கல்கள் வரும்போது இந்த நடைமுறைகள் வந்து எவால்வ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, ஆமாம். ம். இப்ப குடுத்திருக்கிறது வந்து எல்லா சிக்கலுக்கும் சேர்ந்து கொடுத்த ஒரு சொல்யூஷன். அதாவது இவர் கவர்னர் வந்து இந்த மாரி பண்ணினாருன்னா எப்படி அவர வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லி மகாதேவன் சொன்னாரோ, மகாதேவன் அமர்வுன்னு சொல்லிச்சோ, இந்த அமர்வு வந்து கவர்னரா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், யாருமே வந்து ஒரு தவறுதான ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டால், அப்படி முற்படும்போது அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? இப்ப கவர்னர் தப்பா வந்து ம். உட்கார்ந்துகிட்டு இருக்காருன்னா, இவங்க சொல்லிட்டாங்க. கவர்னர் வந்து எண்ட்லெஸ்லி உட்கார்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜுடிஷியல் ரெமெடி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி சட்டமன்றம் வந்து ஒரு தப்பான அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது தான் சட்டமன்றம் வந்து சூதாட்டத்தை அலோவ் பண்றது. ஆனால் சோசியல் ஈவில்னு ஒன்று இருக்கே. அப்படி இருக்கும்போது அது கவலைப்படாம ஒரு சட்டமன்றம் சட்டம் இயற்றினால், ம். அப்ப அந்த மாரி சட்டம் இயற்றப்படும் பொழுது, கவர்னர் வந்து அத வந்து கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாருன்னா, இதை எப்படி நம்ம அலோவ் பண்றது? மக்களுக்கு இடைஞ்சல் வருமே உட்கார்ந்துகிட்டு இருந்தாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல கவர்னர்லாம் கிடைப்பாருன்னு சொல்லி அதிசயப்படாதீங்க. கிடைச்சாலும் கிடைக்கலாம். இன்னைக்கு இல்லங்கிறனால என்னைக்குமே அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க.
அப்ப அந்நேரம் ரீட் பண்றீங்க சார். ஆமா, அந்நேரம் நீதிமன்றத்துக்கு வந்து கவர்னர் இவங்க சட்டமன்றம் போச்சுன்னா, நீதிமன்றம் அந்நேரம் சொல்லி இதெல்லாம் ஒரு சட்டமா கொண்டு வந்தீங்க, அதனால தானே அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்ட்ட வந்து நீங்க வந்து உடனடியா வந்து ரிஜெக்ட் பண்றீங்க ஆன் கோட்டிங் த கிரவுண்ட்ஸ் சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுக்கலாம். சரி, அந்த ஆப்ஷன் வந்து இருக்கணும். அதாவது என்னைக்கு ஒரு குறிப்பிட்ட குழுமம் வந்து தவறான பாதையில் நடக்கிறது, அதுக்கு செக் வைக்கணும். நாளைக்கு இன்னொரு குழுமம் தவறான பாதையில் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுக்கும் செக் வைக்கணும். அப்படிங்கிறது இது ரொம்ப பேலன்ஸ்டு அப்சர்வேஷன் சொல்லி நான் நினைக்கிறேன். இது இறுதியான செய்தி சார். அதாவது அந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் 29 சட்டங்களை வந்து 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றியிருப்பது நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பா நாடு முழுக்க ஒரு விவாதம் இன்றைக்கு கிளம்பி இருக்கு. இந்த சட்ட தொகுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா யார் யாரையெல்லாம் பெர்மனன்ட் ஆக்கிரணும். அதுக்கப்புறம் போனஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும். ஊதியம் எப்படி, ஓவர் டைம் எப்படி கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு. ஆனா 29 சட்டங்களை 4 சட்டங்கள் ஆக்கும்போது, அந்த 29 சட்டங்கள்ல இருந்து சில நல்ல அம்சங்கள் இங்க அடிபட்டு போகுது அப்படிங்கிறது தான் சிபிஎம் முதலான கட்சிகளுடைய அடிப்படை வாதம். இந்த கவர்மெண்ட் வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ அவங்க பீகார்ல ஜெயிச்ச மமதையில் இருக்காங்க. நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. அதுதான் சிபிஎம்க்கு பாயிண்ட் அவுட் பண்ணி இத்தனை நாள் வரைக்கும் அமல்படுத்தல நிப்பாட்டி வச்சிருந்தீங்க. இப்போ பீகார்ல ஜெயிச்ச உடனே நீங்க வந்து உடனடியாக அதை வந்து அமல்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது ஆனா நான் என்ன சொன்னேன், நான் சொல்றேன்ல, ஒரு சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது என்றால் அந்த அதிகாரத்தை காட்டி விட்டார்கள். இது தொடர்பா இன்னும் கூட விவாதமா? ஆமா, சாதகம் பாதகம் 2 இருக்கு. பாதகம் தொழிலாளர்களுக்கு அதிகமாக இருக்கிறதாக தொழிலாளர் நல அமைப்புகள் வந்து நினைக்கிறாங்க. இதை அமல்படுத்தி இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நீட்டை வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. பல பேர் அதை நீட்டு நல்லதுதான்னு சொல்லி நினைச்சாங்க. இப்ப 10 வருஷம் நீட்டு இருந்ததுக்கு அப்புறம் தெரியுது, இந்த டியூஷன் சென்டர் இல்லாம மாணவர்கள் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். 1, 2 பேர் பாஸ் பண்ணாங்கனால எல்லாருமே அப்படி கிடையாது. டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க தான் 80 விழுக்காடு 85 விழுக்காடு பாஸ் பண்ணி வர்றாங்க. அந்த கோச்சிங் சென்டருக்கு எவ்வளவு செலவழிதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீட் வந்து இட் இஸ் ஆன்டி புவர், ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ்ட், இட் இஸ் ப்ரோ ரிச் அப்படி சொல்லி இன்னைக்கு நமக்கு தெரியுது. இன்னைக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். அன்னைக்கு இந்த முதல்ல நீட்டை எதிர்த்த போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, ஆல் இண்டியா லெவலில் ஒரு டெஸ்ட் இதெல்லாம் நல்லது தானே, ஏன் தடுத்து நிப்பாட்டுறீங்கன்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல முடியும், அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதே மாதிரி இந்த லேபர் லா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் இதனுடைய பாதகங்கள் என்னென்னு சொல்லி தெரியும் பொழுது அதற்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டம். அது சட்ட ரீதியான போராட்டம்ங்கிறது லெஜிஸ்லேச்சர்ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கறதாவும் இருக்கலாம், அல்லது நீதிமன்றங்களில் போய் முறையிடுறதாவும் இருக்கலாம். வரக்கூடிய நாட்கள்லையும் விரிவா பேசுவோம்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்ங்க. வணக்கம். நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.